தப்பி தவறி கூட மானஸுக்கு ஸ்கூல்ல நடந்த சம்பவத்துக்கு நான் தான் காரணம்னு வெளியே யாருக்காவது தெரிஞ்சது, அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட கதி அதோ கதிதான். ரொம்ப மோசமாயிடும். நான் டயலாக் அடிக்கிறேன்னு நினைக்காத. நான் சொன்னதை செய்யறவன் உனக்கு தெரியும். அந்த டிடெக்டிவ் இருக்கால, அவகிட்ட உஷாராரு. அப்ப மட்டும் உன்னை பிடிச்சிட்டானா எல்லா உண்மையும் வாங்கிடுவா. நான் தான் உனக்குள்ள உன்னை அனுப்பி வச்சேன்ற வரைக்கும். புரியுதா? நான் பணத்தை அனுப்புறேன். என்ன இந்த பழி வாங்கறதுக்குலாம் இவ்வளவு செலவாகுது? இவ்வளவு செலவானா என்ன பண்றது? இல்ல இவ்வளவு செலவு பண்ணிட்டு ஆனா மானஸ் ஆகல, மோகன் சாகல, அந்த குஷியும் சாகல. எல்லாரும் எங்க திரும்ப என்னையே வந்து மிரட்டுதுங்க. ஓஹோ, ஐயோ, இந்த பழி வாங்குறதெல்லாம் வேண்டாம்பா, செம்ம செலவாகுது. மானச கொல்ல முயற்சி பண்ணானா, குஷியும் அட்டாக் பண்ணானா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஹாய் பரி, வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சா? நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆனா நான் உங்களை உடனே பார்க்கணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே, ஆனா நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? எல்லாம் ஓகே தானே? அது வந்து நான் பாட்டி, ஹலோ 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 பரி, என்ன இது? பாட்டி ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்காங்க? அவங்க எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னாங்க? பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாது. அவங்க போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பாட்டி எதுக்கு இப்ப அழுவுறீங்க? தெரிஞ்சு போச்சு. ஒளிஞ்சிருந்த எல்லாத்தையும் கேட்டீங்களா? கேட்டுட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பேரு சின்ன வயசுல ரொம்ப குறும்ப பண்ணுவான். ஆனா இப்ப பெரிய சைக்கோவா மாறிட்டான். நீ மானச கொல்ல முயற்சி பண்ணியா? அவன் உன்னோட குழந்தை. ஏன் புள்ள இல்ல, மோகன் புள்ள. எனக்கு பிறந்தவ இல்ல, என் சொந்த புள்ள இல்ல. அப்புறம் எப்படி என் பிள்ளையாவும்? அதுக்காக அவனை கொன்னுடுவியா? நீ மானச கொல்ல முயற்சி பண்ணிருக்க. அம்மா, குஷியும் கொல்றதுக்காக முயற்சி பண்ணியா? இந்தடா, என்ன பண்ணணும்னு தெரியும்ல. எங்க எல்லார்கிட்டயும் நீ நடிச்சிருக்க. நீ ஒரு பெரிய கிரிமினல். That's what exactly you are. Just a criminal. And that's what exactly you are. கிரிமினல். சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு பாட்டி.
வேற ஏதாவது பேசலாம். டேன் டேன் குடிப்பீங்கல்ல? என்ன? அதெல்லாம் உங்களை பிடிச்சிட்டேன்ல, கரெக்டா உங்களை பிடிச்சிட்டேன்ல. நான் உங்களை பிடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க தானே என்ன கண்டுபிடிக்கணும். கவுண்டிங் ஆரம்பிங்க. 10 9. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பாட்டி, என் முழு பைத்தியக்காரத்தனத்தை பார்த்திருக்கீங்களா? என் செல்ல பாட்டி, பைத்தியக்காரத்தனம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. பெரிய பாட்டி, நீங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நான் வந்துகிட்டு இருக்கேன். ராதிகாவுக்கு நீ புது வாழ்க்கையை கொடுத்திருக்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. இவ்ளோ வருஷமா அவ இததான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்காக நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி நீ மானஸ் மேல உயிரியே வச்சிருக்கன்னு நினைக்கிற. பாவம் அவ. அவளுக்கு என்ன தெரியும் அவ புள்ள மேல எந்த அளவுக்கு நீ வெறுப்ப வச்சிருக்கன்னு அவளுக்கு தெரியாது. மானஸ் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவளை இங்க கட்டி போட்டு வச்சிருக்க. ஆனா மோகன் அவன் மேல அங்க உயிரியே வச்சிருக்கான் இவன். ஆனா ராதிகாவால அவனை ஏத்துக்கவே முடியல. அவ என்ன நினைக்கிறான்னா நீ அவ மேல ரொம்ப அன்பா இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. இது அன்பும் இல்ல, காதலும் இல்ல, சைக்கோத்தனம். This is not love. ஆனா இதுக்கப்புறம் அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்றேன். உன்னோட உண்மையான முகத்தை நான் எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவேன். நான் ராதாவையும் மோகனையும் ஒன்னா சேர்த்து வைப்பேன். இதுக்கப்புறம் உன்னால எதுவும். உங்களுக்கு வேணும்னா இது பைத்தியகாரத்தனமா தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ ராதிகா. என் காதல் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க பாட்டி, ராதிகா வந்து எனக்கு சொந்தம். எனக்கும் ராதிகாவுக்கும் நடுவுல யாரு வந்தாலும், அது யாரா இருந்தாலும், அவங்களா நான் ஒரு 2 நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன் அவங்கள கொல்றதுக்கு. மானஸ் விஷயத்துல ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நடுவுல வரான். அங்கிள் எம் அங்கிள் எம் அங்கிள்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றான் என்ன. அதே மாதிரி ராதிகா முன்னாடி மானஸ் வந்தா அவ எல்லாத்தையும் மறந்துடுறா, என்னையும் சேர்த்து. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மானஸ்ங்கிற ஒரு உறவு தான் நம்ம 2 பேரையும் இந்த உறவுல இணைச்சு வச்சிருக்கு. என்னைக்காவது நீங்க மானஸ்க்கு தீங்கு விளைவிக்க நினைச்சீங்க, அதுக்கப்புறம் இந்த உறவை அறுத்து விட நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு என்ன கடுப்புனா ராதிகாவோட மொத்த அன்பையும் அப்படியே இழுத்துடுறான். என்னோட மிகப்பெரிய ப்ராப்ளமே இதுதான். நான் என் வாழ்க்கை முழுக்க காதல் 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 காதல்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு அது கிடைக்கவே இல்லை. இதுல எங்க இருக்கு காதல்? எனக்கு அது வேணும் இல்ல. இது உன்னோட காதல் இல்ல, உன்னோட சைக்கோத்தனம். அதனால நீ அவனை கொல்ல முடிவு பண்ணிட்ட. உனக்கு தைரியம் இருந்தா உனக்கு சமமான ஆளை கொல்ல வேண்டியதுதானே. ஒரு குழந்தைய கொல்ல ஏன் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க?
அவன் உண்மையாவே சின்ன குழந்தைன்னு உங்களுக்கு தோணுதா என்ன? பின்ன என்னவா? ஐயோ, அவன் அவன் சின்ன குழந்தை. பாட்டி, குழந்தை ரூபத்தில் ஒரு கொடூரம் தான் அது. சரி, ஓகே, விடுங்க. இப்ப நான் உங்க ஆசையை நிறைவேற்றுறேன். நான் வந்து எனக்கு சமமான ஆளையும் கொன்னுட்டேன். என்னோட எக்ஸ் ஒய்ஃப் ராதிகா, அவளை கொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு. Oh God. அவளை நான் ஏன் கொன்னேன்னு தெரியுமா? ஏன்னா அவ தப்பு பண்ணா. நான் அவளை லவ் பண்ண பாட்டி, அளவுக்கு அதிகமா லவ் பண்ண. அவ மேல உயிரிய வச்சிருந்தா அவளுக்காக என்னெல்லாம் பண்ண. நான் அவளுக்காக கொலை பண்ண கூட துணிஞ்சிட்டேன். ஆனா அவ ஒரு தப்பு மட்டும் பண்ணா, ஒரே தப்பு. அவ என்னை விட்டுட்டு வேலைக்கு போகணும்னு நினைச்சா, நானும் சரி என்ன நீ போகணும்னு நினைச்ச உன் ஆசை நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னேன். ஆனா என்ன ஒரே அடியா போயிடுன்ட்டேன். சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டேன். சரி போ மகராசி, போய் ரெஸ்ட் எடுமான்னு அனுப்பி வச்சாச்சு. பெர்மனண்டா ரெஸ்ட் கொடுத்தாச்சு அவளுக்கு. இப்ப நீங்க புரண்டுறீங்கல்ல, நான் அவளை கேட்டேன்னு சொல்லுங்க. தனியா போர் அடிக்கல அவளுக்கு. யாராவது நம்மளுக்காக வரமாட்டாங்களான்னு நான் இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். நான் மேலே போகிறத கேன்சல் பண்ணிட்டேன். அதாவது பாட்டி அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா விஷயம் கொல்றத பத்தி இல்ல பாட்டி. இது கொல்றத பத்தி இல்ல. இதுல விஷயம் நம்பிக்கை. யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நேராதோ இங்க இந்த இடத்துல வலிக்கும். நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணக்கூடாது பாட்டி. நான் எவ்வளவு பண்ணியிருக்கான நம்பிக்கை துரோகம் பண்ணதில்லை. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னவங்கள நான் காதலிச்சேன். கொல்ல போறேன்னு சொன்ன வார்த்தையும் காப்பாத்திட்டேன். இப்போ என்னன்னா, இந்த பையனை கொல்றதா யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா இப்ப முதலாவதா என்னுடைய செல்ல பாட்டி. பெரிய பாட்டி, நான் வந்துகிட்டு இருக்கேன். உங்களை கண்டிப்பா பிடிச்சிருவேன். சில் பாட்டி, ரிலாக்ஸ், இன்னும் டைம் இருக்கு. பாட்டி, நீங்க வந்து மேல லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க ராதிகாவை பார்த்து அவகிட்ட சொல்லுங்க, நான் அவளை உயிருக்குயிரா காதலிச்சேன். நீங்க எப்படி மேல போவீங்கல்ல, மேல போனதுக்கு அப்புறம் என் ராதிகாவை பார்த்து அவகிட்ட சொல்லுங்க, தப்பு நீ பண்ணிருக்கமா, அதனாலதான் என் பேரை உன்னை போட்டு தள்ளிட்டா, இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிருக்க மாட்டானுங்க. அவன் உண்மையா லவ் பண்ணான்னு சொல்லுங்க. பாவம், அவளுக்கு போர் அடிக்கும், தனியா இருப்பாள்ல. நான் மேல போன என் கூட சண்டை போடலான்னு வெயிட் பண்ணுவா. ஆனா நான் தான் இப்ப போலைங்க. என்ன எனக்கு மூடு இல்ல. ஒரு மனுஷன் இறந்தவனு தானே பூ வைப்பாங்க. ஆனா என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க? செத்தவனுக்கு எப்படி தெரியாது எனக்கு இவன் தான் இந்த பூவை வச்சான்னு? அப்ப அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு பூ கொடுக்கறது தானே த்ரில்லு. அதுக்கப்புறம் அவங்க செத்தா நல்லதானே இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாகிறது ஒரு தனி சந்தோஷம் பாட்டு. என்ன பூ வேண்டாம் உங்களுக்கு? நான் உன் பாட்டிங்கிறத மறந்துடாத. இப்ப நீங்க என்னோட எதிரை. எனக்கும் ராதிகாவுக்கும் நடுவுல யார் வந்தாலும் கண்டிப்பா அவங்க எனக்கு எதிரிதான். இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனா நான் சொன்னதை யாரும் சீரியஸாவே எடுத்துக்கல. ஐ லவ் ராதிகா.
உங்களுக்கு வேணா இது பைத்தியக்காரத்தனமா தெரியல, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என் காதல். My love. எனக்கு தெரிஞ்சு அப்பா ரூம்ல மறைஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹைட் அண்ட் சீக் விளையாடி என்னை தோக்கடிக்கலான்னு பாக்குறீங்களா? சாரி பாட்டி, இன்னும் ரெடி வாங்கறதுக்கு ரெடியா இருங்க. பாட்டி, என்ன 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 நோ 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 நோ, என்னடா பண்ணிட்டு என்ன இருக்காங்க? என்ன இப்ப என்ன என்ன ஆச்சு? என்ன இப்ப எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்றீங்க? இப்ப நான் கையெடுங்க. நான் தான் அடிபடுன்னு சொன்னேன்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து லேடிஸ மட்டும் கொல்ற லேடி கில்லரை என்ன மாத்திருவீங்க போல இருக்க. நான் தான் சொல்றேன்ல, என் விஷயத்துல தலையிடாதீங்க தலையிடாதீங்க. நான் கத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா தலை உள்ள விடுறீங்க. பாட்டி, நீங்க என்னப்பா பண்ற? அது வந்து பரிபாட்டியும் நானும் ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். பாட்டி எங்க இருக்காங்கன்னு தெரியல. பாட்டி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அப்போ நான் சொல்ற மாதிரி செய்யறியா? கண்ணு மூடு, கண்ணு மூடு. இப்போ நீ உன்னோட சாமி கிட்ட கேளு. சாமி சாமி, என் பரிபாட்டி எங்க இருக்காங்கன்னு. வெரி குட். உனக்கு சாமி கிட்ட இருந்து ஆன்சர் வர வரைக்கும் நீ கண்ணு திறக்க கூடாது. சாமி உனக்கு என்ன பதில் சொல்றாருன்னு கேளு. எங்க இப்ப கண்ணு தர பதில் கிடைச்சதா? கிடைக்கலையா? சரி பரவாயில்ல, வா, நான் உனக்கு அதை என்னன்னு சொல்றேன். வா, கம் 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 கம். மேம், இது நம்ம அடுத்த 6 மாசத்துக்கான ப்ரோக்ராமிங் ஷெட்யூல். ஸோ வாட் யூ திங்க்? இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? எனக்கு ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கு? ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி ஏன் எனக்கு தோணுது? மேம், எஸ் மேடம், வேணும்னா நம்ம இந்த டிஸ்கஷனை நாளைக்கு வச்சுக்கலாமா? ஆனால் ப்ரோக்ராமிங் ஷெட்யூலில் இன்னைக்கு மார்க்கெட்டிங் டீமுக்கு கொடுக்கணுமே. இதுக்கு மேம் உங்களுடைய அப்ரூவல் தேவை. ஹா, வேலை செஞ்சுதானே ஆகணும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ மேம், இந்த ப்ரோக்ராமிங் ஷெட்யூலில் நாங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கடவுளே கிருஷ்ணா, வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்புறேன். பெட்ல உட்கார் 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 உட்கார். வெரி குட்.
என்னன்னா பாட்டி பிஸியா இருப்பாங்க இல்ல, அதாவது பாட்டி பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது வேலை வந்திருக்கும்ல, ஆனா எனக்கு போர் அடிக்குதே. அதனால தானே இந்த வீடியோ கேமை நான் உனக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். இதை யாரு எப்ப விளையாடுவாங்க சொல்லு. இங்க பாரு, ஒரு புது கேம் வந்திருக்க, கார் ரேசிங் கேம். விளையாடலாமா? குட். இந்தா, இதை எப்படி விளையாடுறதுன்னு காட்டு. எப்படி எப்படி ஒண்ணு பண்ணு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இத போட்டுக்கோ. இப்ப சூப்பரா இருக்கா? பார்த்து பார்த்து